நான் ஒரு ஆசிரியர், இணை பேராசிரியராக இது என்னுடைய 25வது வருடம். ஒரு டீச்சரா 2024ங்கிறது என்னுடைய வெள்ளி விழா. நான் இதுவரைக்கும் 25 வருஷமா டீச்சரா இருக்கேன் சார். ஒரு மாணவி கூட என்னுடைய கிளாஸ்ல ஃபெயில் ஆனதில்லை. அதுதான் என்னுடைய பாஸ் மார்க். நான் வெற்றி பெற்ற இடம் அதுதான். அவ தயாரா தான் இருப்பா, நாங்க விடுறதில்ல, ஃபெயிலாக விடுறதில்ல. ஏன் தெரியுமா? எதையும் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்து விட முடியாது. படிப்பது எப்படி என்றுதான் சொல்லி தர முடியும். I cannot teach everything. I can inspire to study. படிப்பதற்கு அவர்களை நான் உற்சாகப்படுத்த முடியும். அதற்கு நான் முன்னுதாரணமாக நிற்க முடியும். ஆசிரியர்கள் இதைத்தான் செய்ய முடியும். காலையில் கூட நான் சொன்னேன், ஆசிரியர்களுடைய கால்களில் விழுந்து நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். இங்கே ஆசிரியர்கள் இருப்பீர்கள், இல்லை என்றாலும் என் பேச்சு போய் சேரக்கூடிய இடத்தில் பார்த்து கொண்டிருப்பீர்கள். தயவு செய்து உங்கள் வகுப்பில் வரும் மாணவர்களுக்கு உங்கள் அறிவை கொடுத்து விடாதீர்கள். அவர்கள் உங்கள் அறிவை பெறுவதற்காக உங்கள் வகுப்பிற்கு வரவில்லை, தங்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக உங்கள் வகுப்பிற்கு வருகிறார்கள். அந்த பணியை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த ஆசிரியர்களாக இருக்க முடியும். அந்த சொல் உன்னிடத்தில் இருக்கிறதா? நான் சொல்றேன் பாருங்க. சொல் 10 பாட்டு இருக்கு குறள்ல. அதுல ஒரு பாட்டு என்ன தூங்கவே விட, எப்ப நினைச்சாலும் தூங்க விட மாட்டான் எனக்கு அந்த பாட்டு. நான் சொன்ன உடனே திருப்பி சொல்வீங்க நீங்க. தீயினால் ஆறாதே அப்படின்னா என்ன அர்த்தம்? தீயினால சுட்ட புண்ணு. நான் எப்பவுமே விஷுவல் காட்டுவேன் கிளாஸ்ல. அதனால தான் பிள்ளைங்க ஃபெயில் ஆறது இல்லை. தியரி சொன்னா ஃபெயில் ஆயிரும். விஷுவல் காட்டணும். விஷுவல் காட்டினா மறக்காது. எதையும் விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா மறக்காது. பாருங்க, தீக்காயம் ஏற்படுது, புண்ணு இருக்கா? கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது? ஆறுது. ஆறிடுதா? எது ஆறுது? புண்ணு ஆறுது. எது ஆறல? மேல இருக்கிற வடு ஆறல. சொல்லுக்கும் தீக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றான் அந்த குறள்ல வள்ளுவன். தீ இருக்குல்ல, உள்ள ஆறிடும், வெளியில ஆறாது. சொல்லு இருக்குல்ல, வெளியில ஆறிடும், உள்ள ஆறாது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்ட வடு. ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டே இருப்பாராம் ஒரு தகப்பன். எப்ப பார்த்தாலும் குழந்தைய கெட்ட வார்த்தையே திட்டிட்டு இருப்பாராம். போய் குருநாதர் கிட்ட சொல்லியிருக்கான், என் வாழ்க்கையில மாற்றம் வேணும், எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்க. அவர் என்ன சொன்னாரா? சரி, நீ கெட்ட வார்த்தை சொல்லிட்டு என்ன பண்ற? நான் மன்னிப்பு கேட்டுறேன். நம்ம வீட்லயே நிறைய இருக்குது இப்படி. நல்லா திட்டிரும். அப்பா அடிச்சிட்டனா, அப்பா திட்டனா. நான் அடிக்கிற ஆட்களை என்ன பண்றதுன்னு தெரியலைங்க எனக்கு. எப்படி அடிக்கிறீங்க பிள்ளையில? அடிச்சு ஓஞ்சி போயிட்டு வெளியில போயிட்டு வந்துட்டு அப்பா ஒரு டயலாக் சொல்வாரு வைஃப் கிட்ட. எங்க அவன் தூங்குறான், மனசு ஆறாது, அடிச்சிட்டேன். அப்படி தப்பு பண்ணா எழுப்பவன. அவன் தூக்க கலகத்துல வருவான். வாடாங்க அப்பா, இந்த தப்பை இனிமேல் பண்ணக்கூடாது, சரியா? சரிப்பா. அப்பா அடிச்சிட்டனா? சரி வா, பைக் சாவி எடுத்துட்டோம், ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். நீங்க நினைச்சு பாருங்க, உங்களை யாராவது அடிச்சுட்டு பைக் சாவி எடுத்துட்டோம் ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம் அப்படின்னா போமா? குழந்தை வேணாம்ப்பா, ஏய் சொல்றல வாடா. சரிப்பா. ஓஷோ எழுதுறாருங்க, தவறு செய்யும் பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு தண்டிக்க தெரிகிறது, தன்னை தண்டிக்கும் பெற்றோர்களை குழந்தைகளுக்குத்தான் மன்னிக்க தெரிகிறதுன்னு எழுதுறாங்க. என்ன சொல்லுங்க இது? இந்த குழந்தைகள் இறைவனால் கிடைக்கப்பெற்ற எவ்வளவு பெரிய பொக்கிஷம்.
கெட்ட வார்த்தையில திட்டிடுறேன், என்ன பண்றதுன்னு தெரியல, என் நிலையில இருக்க மாட்டேங்கிறேன். உடனே குருநாதர் சொன்னாராம், ஒரு அட்டை எடுத்துக்க, எல்லாத்துலயும் ஆணி அடிச்சிரு. ஆணி அடிச்சு அடுத்த நாள் எல்லா ஆணியையும் எடுத்துட்டு வானார். சரி, ஆணி ஒவ்வொரு கெட்ட வார்த்தை சொல்லும் போது ஒரு ஆணி, அடுத்த நாள் எல்லா ஆணியையும் எடுத்துட்டு போனானா, அந்த அட்டையை கொண்டு வானாராம் குரு. ஆணி எடுத்துட்ட, ஆனால் ஆணியால் அடிக்கப்பட்ட காயம் இருக்குல்ல, அந்த அட்டையில் அப்படியே இருக்குங்க. சொல்லுகின்ற பொழுது மிக மிக கவனமாக கணவன் மனைவி இடத்திலும், மனைவி கணவனிடத்திலும், குழந்தைகளிடத்தில், பெற்றோர் குழந்தைகளிடத்திலும், ஆசிரியர்கள் குழந்தைகளிடத்திலும், மேடை பேச்சாளர்கள் பொதுமக்களிடத்திலும் மிக மிக கவனமான சொல்லை சொல்ல வேண்டும். இல்லை என்றால் தீயினால் சுட்ட புண் உள் ஆறாது, நாவினால் சுட்ட வடு.